வெட்டி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாங்க பொரிச்செடுக்க போறோம். நெத்தலி புட்டும் கருவாடும் தக்காளி பழம் போட்டு குழம்பும் வச்சு கருவாடு பச்சை மிளகாய் போட்டு பொரியலும் சுண்டுதானே இப்போ எங்களோட கரப்புரோசாவின் பாடலோட போவோம். மெக்கெல்லாம் மூட்டி கிடக்கு பாட்டு பாட போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அனு கருப்புரோயா. இன்றைய தினம் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கல்ல, எங்கட கிச்சனுக்குள்ள நிக்கிறோமே நம்ம. அத வந்து இன்னைக்கு வந்து மதிய நேர சமையல் சமைக்கிறதுக்காக வந்து நாங்க எங்கட கிச்சனுக்கு வந்து நிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கான சோறு கறி வச்சு சமையல் அப்படி எதுவுமே இல்லை. இன்றைக்கு வந்து நாங்க வந்து சமையல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கீரை புட்டை வைக்க போறோம். இன்றைக்கு என்ன கீரை புட்டும் கருவாடும் தக்காளி பழம் போட்டு குழம்பும் வச்சு கருவாடு பச்சை மிளகாய் போட்டு பொரியலும் சுண்டுதானே இப்போ. அப்ப இன்றைக்கு அதுதான் மதிய நேரம் வந்து சமையல் வந்து சமைக்க போறோமே. நகர்ப்புறோசாமா சாப்பிட்டீங்களா? காலமே என்ன சாப்பிட்டீங்க? மனு சாப்பிட்டுனீங்களா? கொஞ்சம் உஷார் இல்லாம இருக்கு. உஷாருக்கு ஒரு ஊசி போடணுமே நம்ம. ஓகே, அம்மா வந்து கலவரி வந்துட்டா. இப்ப வந்து நாங்க சமையலுக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்களோட கரப்புரோசாவின் பாடலோட போவோம். மெக்கெல்லாம் மூட்டி கிடக்கு பாட்டு பாட போறோம். ஏன் மேக் பூட்டி வச்சுக்கணும்? உங்களுக்கு நல்ல குரலாம் என்ன பாட்டு மெக்கும் வந்து பூட்டி கிடக்கு. சரி, நல்ல பாட்டு பாடுவோம். பாப்போமா? பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பாழ்விலே வாழும் புது ஊர்வலம். நாளை நம்பாழ்விலே வாழும் புது ஊர்வலம். பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பாழ்விலே வாழும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி நாளை நம்பாழ்விலே வாழும் புது என் மூச்சு மூச்சிலே வாழும் புது என் ஜீவனே. கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி பூங்குயில் ராகமே கஷ்டப்பட்டு மேக் பூட்டினா எனக்கு இந்த பாடல் எடுத்திருக்கிறா. நீங்க பாட்டு ரேடியோவா போடுறீங்க. ஒரு பாட்டை போட்டா பாடமாக்கி பாடுவது அங்க கவனா வச்சுக்கலாம். நான் முந்தி போடுறத கோமினிஸ்டர் தையல் கிடைக்கிறது. ஓகே, அப்ப அம்மா என்ற பாடலோட வந்து நாங்கள் இப்ப வந்து கீரை புட்டை வந்து போறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கோதுமை மா வந்து அவிய வச்சு கிடக்குமே. அதுக்கு வந்து நாங்க இன்னைக்கு அரிசி மாவுலதான் வந்து கீரை புட்டு அவிக்க இருந்த. நாங்கள் அரிசி மா வந்து போன இடத்துல வந்து அரிசி மா நாங்கள் நாளாந்தம் பாவிக்கிற அரிசி மா வந்து இல்லையா அந்த கடையில பின்னேறம் வர சொன்னவங்க. அங்க வந்து திருச்சி தருவினா நல்ல பஞ்சு மாதிரி புட்டு அவிக்கலாமண்டா. அப்ப சரி என்று போட்டு அப்ப இன்றைக்கு தானே ஒரு நாளைக்கு கோதுமை மாவுல வந்து கீரை புட்டு அவிப்ப மாட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த பாத்தீங்கன்னா நெத்தலி கருவாடு இது கருவாடு தெரியாது. இதான் வந்து எங்களோட நெத்தலி கருவாடு. இந்த கருவாடு வந்து நாங்க வாங்கினாங்க. அதாவது வந்து இந்த கருவாடு யார் வாங்கி கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா வசந்திக்கு இந்த அக்கா வாங்கி கொடுத்தவங்க. அவங்க வந்து கருவாடு வசந்திக்கு விருப்பம்ண்டா பிறகு வாங்கி கொடுத்து விட்டு என்னமாண்டு அப்ப வாங்கி கொடுத்து விட நான் வந்து போத்தலுக்கா போட்டு வச்சிருக்கிறேன். பையோட வச்சா
அந்த ஒட்டி பிடிக்கிற மாதிரி வருமே நம்ம இதோட அப்படியே வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கருவாட்டு பொரியலும் இன்னைக்கு பச்சை மிளகாய் போட்டு நாங்க பொரிக்க போறோமே நம்ம. இப்ப நாங்க மா நல்லா வாடுபட்டுட்டு கோதுமை மா அரிச்சு எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா அரிச்சு எடுத்தாச்சு வெள்ளையா. எங்களுக்கு தான் புட்டு, வசந்துக்கு புட்டு இல்ல, அவருக்கு வசந்துக்கு இது குலகான் மா புட்டு. சிட்டி பூத்தா வாழை பாருங்க என்ன செய்யறான், அந்த கொல்லாம் விடுறேன். கீரை அறிகிறா சின்ன சின்ன அம்மா. குட்டி குட்டியா தான் அறிக்கணும் கீரை போட்டுக்க நம்ம. என்னண்டு விளங்கல அம்மா கீரை சின்ன சின்ன வெட்டி தருவா. நான் இங்கல கட்டி இல்லாம மாவு இல்லாத வரிச்சு எடுக்கிறேன். அந்த மாவை நல்லா அழுங்க அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். என்னம்மா இந்த பாருங்க நல்ல வடியா இருக்குண்டா, காட்டுங்க இன்னும் வடியா இருக்கணும் இல்லம்மா. அப்படியே பாத்தீங்கன்னா கீரையை பாருங்க நல்லா சின்ன சின்ன குறுநாள் குறுநாளா வெட்டி வச்சிருக்கிறோம், வெட்டி கழுவி வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொத்துறோம் தானேம்மா எங்க இல்ல போடணும். அந்த உப்பு போட்டு நல்லா குழைக்கணுமா. ஆனா இந்த மா குழைக்கிற விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா நீக்கா குழைக்க கூடாது. எந்த கீரையில ஈரப்பதம் இருக்கணும். ஆமா ஆமா தண்ணி புட்டுக்குமா கொஞ்சம் அந்த துருதுவல் துருதுலா குழைக்கணுமா. தண்ணி நீக்காம இரண்டாவது கீரையில தண்ணி பதம் இருக்கணும். பிறகு நல்ல இந்தலாம் இந்த புட்டா வரும். வேற எங்கட வைக்கிற புட்டு விஷயத்த வைக்கிற புட்டு எறிஞ்ச மண்டோட்டையும் பார்த்து பார்த்துக்குள்ள எப்பவுமே நம்ம தண்ணி கூடிட்டா வசந்து ஆளுக்கு சாப்பிடாட்டி மாமா, ஆளுக்கு சாப்பிடாட்டி மங்களை சொல்லிட்டு எல்லாம் இப்ப கணக்கு அப்பதான் வரணும். கண்ண நாள் செல்லணுமே அவிச்சு கொண்டிருக்கலாமே நம்ம. நக்களை பாத்தியோனே நம்ம இவ்வளவு மினக்கட்டு நான் சாப்பாடு செய்யறேன். ஆளுக்கதான் சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடு அளவு புட்டுக்குள்ள இல்லத்தான் எல்லாம் கிண்டி கிளறி போட்டு என்ன செய்ய போறோம்னா கையால தான் குழைக்கலாம். இந்த அகப்பைய வச்சு கிண்டி கொண்டு வந்தாங்கன்னா இந்த அளவு தெரியாம சுடும் இல்லை கையால குழைக்க கொஞ்ச நேரம் இரண்டாவது அப்புறம் கையெல்லாம் வெந்து போடும். பின்ன அம்மாதான் இஞ்சி தகாங்க இந்த கரைக்கு கொஞ்சம் குட்டுமா கரைக்கு விடுங்க. நாங்க மாட்டேன் கரைக்கு குத்த பாத்தீங்க குத்தி குட்ட வைக்கலாம். அந்த கொடுமையிலதான் அந்த அளவுக்குள்ள இருக்குது வர மாட்டது. என்னம்மா அம்மா சொன்ன மாதிரி அப்ப கரைக்கு தண்ணி ஊத்துவோம். என்ன பெரியாக்கள் சொன்னா கேட்கணும். நாங்க சின்ன பிள்ளைல இருக்கிற நாங்கள் கேட்கணும். பெரியா பிள்ளை வயிற்றுல புட்டு அவிச்சிருப்பாங்க. அது எங்கட விஷயம் புட்டும் வெள்ளமா, அதாவது வெள்ளை மாவுல கீரை போட்டு அவிச்ச வெள்ளமா புட்டு, கருவாட்டு பொரியல், தக்காளி பழம் போட்டு கருவாடு போட்டு ஒரு வாசமான ஒரு சூப்பரா இருக்கும் அசத்தல். ஆனா என்ன செய்ய முடியும், சாப்பிடக்கூடாது. ஒரு கொஞ்சம் சாப்பிடலாம். கவலைப்படாங்க. ஆட்டாமாவும் கண்டபடி பாவிக்க வேண்டாமா. உங்களுக்கு அரிசி மாதான் ரொட்டி சுட்டு கொடுக்கட்டா? ஆமா அரிசி மாதான் ரொட்டி சுட்டு கொடுக்கட்டா? ஓ வசந்துக்கு தோசை எல்லாம் நாங்க அரிசி மாலை சுட்டு கொடுக்கலாம். நாங்க இனி தோசை எல்லாம் சுட்டு சாப்பிடுவோம். பகல்ல எல்லாம் மதியத்துல அரிசி மா நல்லா இருக்கும். உளுந்து போட்டு
அக்காவுக்கு டபுள் தரணும் சொல்லுவாங்க சுடுவோமே நம்ம நல்லா இருக்கும் சும்மா அடிக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் தான் சோறு சாப்பிடுறோம் மதியம் பண்ணாலும் சோறு தான் என்ன நாங்கள் அதை மாத்துவோம் கொஞ்சம் இப்ப நாங்கள் அப்படி சொல்லலாம் உங்களால நான் அரிசி சாப்பிட்டுறேன் சாப்பிடுறோம் இன்றைக்கு மட்டும்தான் வீட்டுல மாற்றி சாப்பிடுறோம் ஏன்னா வேலை செத்து போட்டு இது கொத்து கொத்து அடியில கொத்து உண்மையா கொத்துச்ச நான் இடியப்பம் சாம்பார் செய்தேன் நானும் அதை சாப்பிட்டேன் ரசிக்கேன் ஏன்னா வந்து கொத்து வந்து இந்த சரியே நம்ம என்ன செய்யப்படுறோம் அது போட தெரியும் வடிவா துருது துருதியா குழைப்போம் இந்த பெரிய மொழி கட்டி கிடச்சின்னு நாக்கும் அப்ப இதுக்கு கொத்து சில்லர் வாய்க்க தேவையில்லை நம்ம வாய்க்கொன்னு இப்ப வாய்க்கொன்னுன்றோம் இன்னும் நான் வந்துட்டு தான் எப்படி என்ன கொத்திச்சு வரேன் அதான் எத்தனை கொத்து சில்லர் கொத்து சில்லர் கொத்து சில்லர் கொத்து சில்லர் இருக்கானே ஆனா இது வந்து அம்மா சொன்ன மாதிரி கொத்து சில்லர் பாதிக்க தேவை துருது துருது இந்த மண்டையில கொஞ்சம் கரைச்சி விட்டா ஆனா நல்ல பஞ்சா வருது தெரியுமா இதுக்குள்ள என்ன செய்யப்படுறோம் பாத்தீங்கன்னா கீரையை போட்டு அப்படியே திருது திருது சூப்பரா தான் ஆமா வால் கறி எல்லாம் இருக்கும் நான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடாத குண்டு வாள் வாங்கி போட்டு குழம்பு வச்சா முருங்காயம் போட்டு வச்சா வேற இல்லாத நாங்கள் செய்து சாப்பிடுவோம் ஆளுக்கு தெரியலாத நாங்களும் செய்து சாப்பிடுவோம் அதான் என்ன தெரியுங்களா அதான் உங்களை என்ன வச்சிருக்கிறோம் டிரைவர் அதேங்க புட்டு தெரியாம இல்ல நல்லா இருக்கு கீரை தைரியா உடம்புக்கு தைரியம் வேணாமா பாருங்க அவன் கீரை புட்டு அவன் அம்மா கைப்பாடு படிப்பாவன்னு சொல்லி கீரை இந்த பாருங்க சரி அது அவிச்சோன்னா பாருங்க என்ன டேஸ்ட் வடிவா கொஞ்சமா ஜீவான கதையை கேட்க என்ன தெரியும் பாத்தீங்களா தண்ணி நீச்சு இருந்தா சரி கட்டா என்னம்மா பாத்தீங்களா எந்த பாருங்க எந்த போய் ஆனா வடிவா தானே கிடக்கு பார்க்கும் நாங்கள் எல்லாரும் நாங்க என்ன செய்ய மூணு தர போறோம் சாப்பிட மாட்டீங்களா அது அவர் நேற்று கணக்கு தருமன் நேற்று தான் புடைப்பா கெடுக்கிறதா ஏனம்மா அது சரி இப்ப வந்து நல்ல பதமா வந்து மாவை வந்து நாங்க குழைச்சி எடுத்துட்டோம் ஓகே இப்ப வந்து நாங்க கருவாடு தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்க போறோம் அதாவது வந்து நெத்தளி கருவாடு போட்டேன் நம்ம இந்த பாத்தீங்கன்னா நெத்தளி கருவாடை வந்து நல்ல நீட்டா ஒரு 6-7 தண்ணியில வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் உப்பு கருவாடு தான் நல்லா இருக்குமாண்ணா அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமிலை அப்புறம் வந்து தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கறி வச்சு மண் சட்டியில கீரை போட்டு சாப்பிட போறோம் நல்ல பசியும் வர பசிக்குது சாப்பிட சும்மா நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம் தேவையான அளவு சரி அளவு கணக்க விடக்கூடாது நம்ம இந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எண்ணெய் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மண் சட்டிக்கா விட்டுட்டேன் தேவையான இது வந்து பொரியலுக்கும் வச்சிருக்கிறோம் என்னம்மா இப்ப வந்து என்ன செய்யப்படுறோம்டா தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்குள்ள போடுவோம் பச்சை மிளகாய் வெங்காயம் அளவு 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 இப்போ வந்து போட்டாச்சு இன்னைக்கு கருவாடு வந்து பொரிக்க போறோம் பச்சை மிளகாய் எல்லாம் கீறி போட்டு பொரிச்சா சும்மா வேற லெவலா இருக்கும் என்னம்மா இப்போ இது வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு இப்போ கொஞ்ச நேரம் வதக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் வெந்தயமும் போட்டு நாங்கள் முதலே வதக்கி போட்டோம் இங்க
காட்டுங்க அத்தை. இந்த தக்காளி பழமும் வெந்தயமும் போட்டுனாங்க நல்லா இருக்குமெண்டு அதோட சேர்த்து அப்படியே நெத்தலியையும் போட போறோம் இதுக்குள்ள நெத்தலி கருவாடையும் வந்து நெத்தலி கருவாடையும் வந்து இதுக்குள்ள போடுவோம். இதை போட்டு நல்லா வதக்கணும். பார்த்தீங்களா நல்லா வதங்கணும். அந்த நெத்தலி கொஞ்சம் வதங்கினா தான் நல்லா இருக்கும். இப்படி வர்ற தன்மையா இருந்தா இவ்வளோ கொஞ்சம் நேரம் வந்து வதங்கட்டு. கருவாடும் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா. இப்ப என்ன செய்ய போறோம்டா அப்படியே முதல் பால் விட போறோம் நாங்க. இதுக்குள்ள நல்லா பால் எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா பாலையும் விட்டுட்டு அப்படி என்ன செய்ய போறோம்டா நன்றாக வந்து கிளறுவோமாக அப்படி கொஞ்சம் கலக்குவோமாக. தமிழ் எல்லாம் வந்து ஒழுங்கா இருக்கணும் இல்லாட்டி கோபங்கள் வந்துடும். என்ன அம்மா சுண்டல் அடுத்தால பத்திங்களோ. தேவையான அளவு தூள் காணும் தூள் கண்டபடி போடக்கூடாது. கொஞ்சம் உப்பா போட போறேன். ஏன்னு பாத்தீங்களா கருவாடு கொஞ்சம் உப்பெல்லோ அப்ப ஒரு அளவான ஒரு உப்பு போடுவோம். நாங்க அளவான உப்பு போட்டுட்டு குடிச்சு பார்க்கலாம். சரி இப்ப இதை என்ன செய்ய போறோம்டா அப்படியே வந்து மூடி அவிய விட போறோம். எங்கட வந்து இப்ப கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு வந்து காட்டுங்க சொன். நல்ல எண்ணெய் பிடிப்பா வந்தாச்சு பாத்தீங்களா. அங்கால பாருங்க என்ன நடக்குது வந்து ஸ்டிக் இந்த பாருங்க இதை காட்டுங்க. இப்ப என்ன செய்ய போறோம்டா கருவேப்பமிலையும் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம். இப்ப வந்து நாங்க பொரிச்செடுக்க போறோம். நெத்தலியே நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கணும் பொரிக்கிறதுக்கு. கொதிச்சுட்டேனா எங்களோட எத்தனை பூனை நிக்குது தெரியுமா. பார்த்துக்கொண்டு சாப்பாடு போல தெரியுமா. சுத்தி இருக்க காட்டி விட்டா தெரியும். பூனையில எல்லாம் ஓடுது அப்படி. கருவாடு இருந்தாவே வளர்ந்தா பூனையில் பெருமான்னு சொல்றது. எல்லாரும் வேற தண்ணி விட்டு நிக்கிறவங்க பார்க்க இல்ல தண்ணி இல்ல அப்படித்தானே கருவேப்பமில்லை எல்லாம் தண்ணி இருக்குண்டான் பாத்தீங்களா. இப்ப வந்து இதே வந்து நாங்க நல்லா பொரிச்சு முருகா விட்டு போனோம். அப்பதான் சாப்பிடேக புட்டோட சாப்பிடேக கருவாட்டு பொரியல் கருவாட்டு குழம்பண்டு ஒரே புட்டும் கருவாட்டு குழம்புமா இருக்குமேன்னு சொல்லுங்க. அப்பா பெரிய போத்தலுக்க போட்டு வச்சுக்காம இல்ல அப்ப உங்களுக்கு அக்கா கொடுத்ததே தானே பார்த்தீங்களா. நாங்களும் நினைச்ச வேண்டாம். இப்ப எங்களை அக்கா அனுப்பி விடுவோம் பெரிய லொரியில அதுதான் இங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கு. பச்சை மிளகாய் வந்து உப்புல ஊற விட்டாரு. நானே ரெண்டா அப்ப கடிச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும். அது நீங்க என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு பாருங்க. இப்ப வந்து நிறைய திறமை இப்படி பொரிச்சு அள்ளணும் நாங்கள். இப்ப நல்லா எண்ணெய் கொதிக்கட்டு. ஓகே எங்கட வந்து அருமையான மதிய நேர சமையல் வந்து முடிஞ்சுது. ஏனம்மா அதாவது வந்து என்ன சாப்பாடுன்னு பாருங்க. உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்மையா இருக்கிறது. இந்தா எங்கட கீரை புட்டு அருமையான ஒரு மதிய நேரத்துக்கு ஒரு கீரை புட்டும் அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு மண்சட்டியில வச்ச கருவாட்டு குழம்பும் எண்ணெய் கொடுக்க கருவாட்டு குழம்பு வாசனை என்றா தூக்கி எறியுது. என்னம்மா அப்படியே பாத்தீங்களா இங்கால வந்து கருவேப்பம் இல்ல பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு பொரியல் நெத்தலி கருவாட்டு பொரியல் பார்க்கவே நல்லா இருக்கு. என்னம்மா பார்க்கவே நல்ல கலர் பண்ணம்மா நல்லா இருக்கு. அதே விட இன்றைக்கு வந்து எனக்கு நல்ல பசிக்குது. முதல்ல என்னம்மா இன்னைக்கு கொஞ்சம் காலமா வந்து வனுஸ்தான சாப்பிட்டது அப்ப கொஞ்சம் பசியா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கருவாட்டு வாசம் வந்து மூக்க வந்து சுண்டி இழுக்குது. எப்ப சாப்பிட போறேன்னு இருக்கு. ஏனண்டா நல்ல எப்படி நீங்க சொன்னீங்க முதல் பொறிக்க தெரியாண்ட அப்படி இப்ப பாத்தீங்கன்னா கலகலண்டு பொறிச்சேன் நான்ட்டு நல்ல கலகலண்டு பொறிச்சேன்னா இது வந்து அனுஷியாக்கான முறையில வந்து பொறிச்சது. இப்படிதான் அவங்க பொறிக்கிறவங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதே இந்த முறையில வந்து பொறிச்சது
உண்மைக்குமே பார்க்கவும் நல்லா இருக்குது. மதிய நேரம் சோறையும் விட எனக்கு இப்படியான சாப்பாடுகள் தான் சாப்பிடவும் விருப்பம். அம்மாக்கு என்ன சாப்பாடு விருப்பம்? எல்லாம் சரி, என்ன இருந்தாலும் சரியா நம்ம. ஓகே, அப்ப இன்றைக்கு மதிய நேரம் வந்து சமையல் வந்து கீரை பொட்டும் நெத்தள்ளி குழம்பும் கருவாட்டு பொரியலும். அது மட்டும் இல்லாம அங்காள் அடுப்புல வந்து அரிசிமா வந்து புட்டு வந்து அவிஞ்சு கொண்டிருக்கிறது. அவிஞ்சிட்டு அப்ப இவ்வளவுமே வந்து மலமலண்டு செய்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்க இப்ப முடிச்சு கொள்வோமே நம்ம. ஓகே, இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கட சேனலுக்கு யாரும் புதுசா வந்த மறக்காம கோல் பண்ணுங்க. அம்மாக்கு புதுசா இப்ப இந்த முறை வந்தது. எந்த அம்மாக்கு வந்து போன் யூஸ் பண்றீங்களாமா நம்ம. ஓகே, வந்து எங்களோட சேனலுக்கு யாரும் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி முடிச்சு விட்டுட்டா அம்மா. ஓகே, இந்த வீடியோ பேருக்கு அந்த மாதிரி சந்திக்கிறோம். பாய்.